तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நாளானது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுத. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வருதுங்க. நவகிரகங்களின் ராசி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதனின் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட உள்ளது. அதுவும் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் இருப்பார் மற்றும் புத்தி காரகனான புதன் மீனராசியில் இருப்பார். அதுவும் சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த மாற்றம் ஏற்படுவதால் சில ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து திடீர் நிதி நன்மைகளும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றியும் கிடைக்க போகுது. என்னதான் மாதந்தோறும் மகா சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது. இந்த சிவராத்திரி நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாக கருதப்படுது. ஏனெனில் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும். அதோடு மங்களகரமான யோகமும் உருவாகி வருது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு மிகவும் புனிதமாக கருதப்படுது. இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும், துன்பங்கள் நீங்கும் என்று நம்பப்படுது. இந்த நாளில் கிரகங்களின் தலைவனான சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்குது. இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் சிறப்பான சதுர் கிரக யோகம் உருவாக இருக்குது. இந்த யோகமானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நிகழ இருக்குது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தில் மிருகசீரிடம் 3-4 பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் பிப்ரவரி 21 முதல் வக்கர நிவர்த்தியாகி ராசிக்குள் சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் முழுமையான கவனம் தேவை. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேணாம். அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களையே ஏற்படுத்தும். புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால சங்கடங்களில் இருந்து வெளியில் வர போகிறீங்க. உழைப்புக்கேற்ற உங்கள் முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலக போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். அதாவது விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால பல வழிகளிலும் செலவு அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய இடம் வாகனம்லாம் வாங்குவீங்க. குருவின் பார்வைகள் 6-8 இடங்களுக்கு உண்டாகிறதுனால உடல்நிலை கொஞ்சம் சீராகும், எதிர்ப்புலாம் விலகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. மறைந்திருந்த செல்வாக்குகள் வெளிப்படும். திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி குறைய போகுது. சேமிப்பு உயரும். பிள்ளைகள் நலனை மனதில் வைத்து செயல்பட தொடங்குவீங்க. மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை. சந்திராஷ்டமம் பிப்ரவரி 25. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 14, 18, 23, 27, மார்ச் 5, 9, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நரசிம்மரை வழிபட்டோம்னா நன்மைகள் நடந்தேறும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது திருவாதிரை. எப்போதும் எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம்
நன்மையான மாதம். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு வந்து தொழில் வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. எதிர்பார்த்த வரவு வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் வாழ்வை வளமாக்குவார். நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார். உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். வழக்கில் சாதகமான நிலையை உண்டாக்குவார். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால கடந்த மாதம் அஷ்டம சூரியனால் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலக ஆரம்பிக்க போகுது. தாய் வழி உறவு உங்கள் வேலைகளில் பங்கெடுப்பார். அலைச்சலும் மன உளைச்சலும் இல்லாமல் போகும். உடலில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். உடன் பணிபுரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போகுது. புதன் வந்து சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால திட்டமிட்டிருந்த வேலை நடந்தேறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஜென்மராசிக்குள் உங்கள் லாபாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் பதட்டம் இருக்கும். அதனால் மனக்குழப்பம் உண்டாகும். எடுத்த முயற்சிகளில் உறுதியாக இருக்கிறதும் உங்கள் நிலையை உயர்த்தும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் பாராட்டும் எதிர்பார்த்த பொறுப்பும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. உழைப்பாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். சந்திராசிரமம் வந்து பிப்ரவரி 25, 26. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 13, 14, 22, 23. மார்ச் 4, 5, 13, 14. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது விஷ்ணு துர்க்கையை வழிபட்டோம்னா வாழ்வில் நன்மை உண்டாகும். புனர்பூசம் 1, 2, 3 பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது புத்தி சாதுரியமும் கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனையெல்லாம் நீங்க போகுதுங்க. சனி பகவான் வந்து நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்துவார். தொழிலில் வந்து முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. சகோதரர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிவாங்க. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும். உங்கள் நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால சுப செலவு அதிகரிக்கும். செலவுக்கேற்ற வரவும் இருக்கும். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும். உங்கள் உடல்நிலை சீராகும். சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். வரவேண்டிய பணம் வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். ராசிநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பணியாளர்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். சிறு வியாபாரிகள் புதியதாக முதலீடு செய்வதற்கு முன் நல்லா யோசித்து முடிவுலாம் எடுக்கணும். மாணவர்களுக்கு பொது தேர்வு வரையில் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்கிறதும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் நல்லது. சந்திராசிரமம் வந்து பிப்ரவரி 26, 27. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 14, 21, 23. மார்ச் 3, 5, 12. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது மகாவிஷ்ணுவை வழிபட்டோம்னா வாழ்வில் நன்மை உண்டாகும்.